மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குகிறது. இந்த தினத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியம். வாயால பிரச்சனை ஆமாங்க. குறிப்பா நீங்க கொஞ்சம் இளைஞராக இருக்கிற பட்சத்துல நிறைய நட்புகள்லாம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக வேறு இருக்கிறது. சரி, எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வரலாம் போவீங்க. தேவையில்லாத ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட், பிரச்சனை, சம்பந்தமே இருக்காது. சில நேரங்களில் இந்த நடிகரை விட அந்த நடிகர் பெரியவன் சொல்லி கூட சண்டை வரும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால், சந்திராஷ்டம தினமாகவும் இருப்பதால், நீங்க ரொம்ப நல்ல தினமாகத்தான் அமையும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நம்ம பேசுவதால் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நட்புகள் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பேசக்கூடிய பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். தேவையற்ற பேச்சுக்களை முடிஞ்ச வரைக்கும் குறையுங்க. காலையில் ஒரு கோயிலில் போயிட்டு பகவானை வணங்கிட்டு போங்க, மன நிம்மதி இருக்கும். அனாவசியமான பிரச்சனைகளிலிருந்து விலகி இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப் சொன்னேன் இல்லையா, அதில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி நல்ல தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உள்ள குழப்பங்கள் விலகி உங்களுடைய தனித்திறமையாலும் உங்களுக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு சிறப்புகளாலும் எந்த ஒரு விஷயத்தையும் அற்புதமாக கையாண்டு அதோடைய தீர்வை அடையக்கூடிய ஒரு நல்ல தினம். சில நேரங்களில் வீட்டில் சில விழாக்கள், தனிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கலாம். அப்போ போய் நண்பர்களை பார்க்கறது, உறவினர்களை பார்ப்பது போன்ற விஷயங்களும் ஏற்படும். மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள், உங்கள் புகழை உயர்த்தக்கூடிய நல்ல விஷயங்கள், சந்தோஷங்கள், இதையெல்லாம் நிறைந்த தினம்னு சொல்லணும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். நமக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள், சில இடங்களில் வலி வரும் உடம்புல. அப்போ வலி வரும்பொழுது அது ஒரு இண்டிகேஷன், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் அந்த இடத்துல வலின்னு. அதை நம்ம உதாசீனப்படுத்தாமல் என்னன்னு ஒரு மருத்துவத்தை அணுகுவது நல்லது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் அதுக்கான தகுந்த மருத்துவ உதவியை நாடுவது நல்லது. மற்றபடி ஒரு நல்ல தினமாகத்தான் அமையும். கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக இது அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. நிதான போக்கை கைக்கொள்ள வேண்டும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாகும். தொழிலில் இருக்கும் பொழுது சில புதிய முயற்சிகளை பற்றிய ஒரு யோசனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சில நேரங்களில் சில முக்கியமான ஆவணங்களில் நம்ம சைன் பண்ணுறது, சில புதிய பொறுப்புகள், பதவிகள் நமக்கு வருவதற்கான அறிகுறிகள் போன்ற பலன்களை எல்லாம் கொண்ட ஒரு தினமாக இது அமைகிறது.
தெய்வ அனுகூலமும் அதிர்ஷ்டமும் சிறப்பாக இருக்கும். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபமும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பங்களும் உருவாகும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் யோசித்து நிதானித்து நமக்கு வேண்டப்பட்டவர்களுடைய ஆலோசனையை பெற்று முக்கியமான காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில புதிய ஆரம்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். சில தொழில் சம்பந்தமா சில முக்கியமான பேர்களை சந்திச்சு அதுக்கு ஒரு டிஸ்கஷன், அது பற்றிய பேச்சுக்கள் இதெல்லாம் ஏற்படும். அப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக அது அமையக்கூடிய வகையில் இருக்கிறதால மனசுல ஒரு சந்தோஷமும் தைரியமும் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம், மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், சந்தோஷங்கள் வரக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில சுப காரியங்கள் எல்லாம் நிகழக்கூடியதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உயர்கல்விக்கு முயற்சி பண்ணும்போது அதற்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். நல்ல அருமையான தினம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில நேரங்களில் ஒரு தப்பாக உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி சில சந்தர்ப்பங்கள் வாய்க்கலாம். அதனால ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு தேவையில்லாத ஒரு குறுகுறுப்பு, ஒரு பயம், இது ஒரு சஞ்சலம்பாங்க, அந்த மாதிரி சஞ்சலம் குடிக்கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் நம்பிக்கையும் குறிப்பா தெய்வ நம்பிக்கை ரொம்ப அவசியமா இருக்கு. மனசுல அனாவசியமான சலனங்களுக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய குழப்பங்கள் ஏற்படலாம், ஏற்பட்டு அந்த குழப்பங்கள் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சினால நல்ல விஷயங்களை எல்லாம் உங்களால் சாதிக்க முடியும். உங்களை புகழ் பாராட்டுகள் இதையெல்லாம் நீங்க பெறுவீங்க. சில விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய தனித்தன்மையையும் உங்களுடைய ஆழ்ந்த ஒரு அறிவும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய அளவில் அமையும். அதனால மனசுக்கு ஒரு திருப்தி, நான் கரெக்டா இருக்கேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கு. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ அது மாதிரிலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிச்சுவேஷன்ல மற்றவர்களை விட சிறப்பாக செயலாற்றக்கூடிய அளவில் உங்களுக்கு தனித்தன்மை வெளிப்படக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினம். சில எதிர்பார்க்காத நல்ல திருப்புமுனைகள் எல்லாம் அமையக்கூடிய தினமாக இது இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக செயலாற்ற வேண்டும். பெரிய பழுது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சிறு தவறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கும் பொழுது அது ஏற்படாது. அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு மனக்குழப்பத்திற்கு ஆளாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. சில நேரங்களில் நமக்கு வேண்டாதவர்கள் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய காரியங்களை தாமதமாக்குவது, நம்மளுடைய தைரியத்தை குறைப்பது போன்ற சமாச்சாரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தைரியமாக செயல்படுவீர்கள்.
உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் பழுது வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. நிதானமான செயல்பாடுகள் முக்கியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள், தேவையற்ற அலைச்சல்கள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிதானமான போக்கை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு சாதகமாகவே எல்லா விஷயம் நிகழும் உங்களுக்கு. அடுத்து பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காரில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நெடுநாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு ஏற்படும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். எல்லார் மேலும் எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பகை உணர்ச்சி போன்ற விஷயங்கள் ஏற்படலாம், தவிர்ப்பது நல்லது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். நீங்க சில முக்கியமான சமாச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதில் நல்ல லாபங்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட விலகக்கூடியதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இது அமைகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தடைகளும் பின்னடைவுகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கவனமாக செயலாற்ற வேண்டிய ஒரு தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடுமையான உழைப்புக்கு பின் வெற்றி ஏற்படும் நினைக்கலாம். சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது அதற்கு தகுந்தாற் போல அதில் உங்க மேல ஒரு நல்ல வெல்விஷர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், உங்கள் நலனில் அக்கறை கொண்டவர். அது போன்ற மனிதர்களை சந்தித்து முக்கியமான முடிவுகளை எடுப்பது சாலச் சிறந்தது. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படலாம். சதய நட்சத்திரக்காலுக்கு ஒரு அற்புதமான தினம். நல்ல மாற்றங்களும் சிறப்புகளும் வந்து சேரக்கூடிய தினமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும். சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கவனமாக செயலாற்ற வேண்டிய ஒரு தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அலைச்சல்கள், சில செலவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். உஷ்ணமான ஒரு பாதிப்புகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். பெரிய பிரச்சனைன்னு எதுவும் இருக்காது, அப்படி வராமல் அதை தவிர்த்து விடலாம். ஆனால் சிறு சிறு பிரச்சனைகள் கவனக்குறைவுகளால் ஏற்படலாம். அக்கறை தேவை. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். தெய்வ அனுகூலம் மிக்க தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில காரிய தாமதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் நீங்கள் விடாமுயற்சியுடன் வேலை செய்து உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதனால் கொஞ்சம் உழைப்பு ஏற்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை நீங்கள் நம்பலாம்.